ஹலோ சுட்டீஸ். ஒரு குட்டி கதை. ஒரு ஊரில் 2 பூனைகள் வாழ்ந்துட்டு இருந்துச்சுங்க. அதுக்கு ரெண்டுக்கும் ஒரு நாள் சாப்பிட எதுவுமே கிடைக்கல. ஒரே ஒரு கேக் துண்டு மட்டும் கிடைச்சிது. ஒரே ஒரு கேக்குக்கு ரெண்டும் சண்டை போட்டுக்குச்சு, யாருக்கு அதிகமாக வேணும்னு. உடனே அதோட நண்பர்களான குட்டி யானைக்கிட்ட இந்த பிரச்சனையை கொண்டு போச்சுங்க. யானைக்குட்டி, இந்த பிரச்சனையை நீங்கள் தான் தீர்த்து வைக்கணும். இந்த குட்டி கேக்க யார் சாப்பிட்றாங்கன்னு நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்லிச்சுங்க. யானை யோசிச்சுது, இந்த கேக்கை நாமே சாப்பிட்றலான்னு. உடனே யானை ஒரு தராசை எடுத்துட்டு வந்து கேக் துண்டை உடச்சி 2லையும் வச்சுது. மேலையும் கீழையுமா தராசு தட்டு நின்னுது. உடனே கீழே இருக்கிற தராசு தட்டில் இருந்த கேக்கை எடுத்து ஒரு கடி கடிச்சுது. இப்படியே தராசு மேலையும் கீழையும் போன உடனே கேக்கை ஒரு வழியாக கடிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அந்த யானை சாப்பிட்றத பூனை ரெண்டும் பார்த்துட்டு நினச்சிதுங்க, என்ன இது, நம்ம பிரச்சனையை இவங்கிட்ட கொண்டு வந்தா இவன் நம்மளோடதையும் சேர்த்து சாப்பிட்ருவான் போலையேன்னு சொல்லிட்டு உடனே பூனை சொல்லுச்சு, யானைக்குட்டி, நீங்கள் பங்கு பிரித்த வரைக்கும் போதும், மீதி கேக்க வந்து எங்ககிட்ட கொடுங்க, நாங்களே பிரிச்சுக்கிறோன்னு சொல்லுச்சு. யானைக்குட்டி சொல்லுச்சு, உங்களுக்கு பங்கு பிரித்ததுக்கு கூலியா இந்த கேக்கை நானே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லி அதை சாப்பிட்ருச்சு. கதையின் நீதி, நமக்கு வர பிரச்சனைகளை நாமளே சரி பண்ணிக்கணும். இப்படி அடுத்தவங்க கிட்ட கொண்டு போனால் உள்ளதும் போச்சுன்னு போயிடும். இது போல் சுவாரஸ்யமான கதைகளுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.